ரீல்ஸ் பார்க்கறதுனால மன அழுத்தம் ஏற்படுமா? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலக அளவில் கிட்டத்தட்ட 30% இளைஞர்கள் மன அழுத்தம், பதற்றம் போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவுகள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில தான் என்னென்ன காரணங்களால இந்த மன அழுத்தம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது தொடர்பாக மருத்துவர்கள் சில தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும் இருக்கக்கூடிய இளைஞர்களில் 4ல் 1 நபர்கள் கண்டிப்பாக இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதன் காரணமாக அவங்க மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான காரணங்களாக மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூக்கமின்மை அப்படிங்கிறத ஒரு முக்கிய காரணமாக குறிப்பிடுறாங்க. பொதுவாக இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரையும் தூக்கம் தேவை அப்படிங்கிற ஒரு சூழலில் 6 மணி நேரம் மட்டுமே சராசரியாக இளைஞர்கள் பலரும் தூங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அதன் காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதற்கு முக்கிய காரணமாக ரீல்ஸ் பார்க்குறது, ஸ்க்ரீனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஒரு முக்கிய காரணமாக குறிப்பிடுறாங்க. படுக்கையில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, பல்வேறு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதன் காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுது. இந்த தூக்கமின்மை பிரச்சனை நாளடைவில் மன அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பதற்றம், ஆன்சைட்டி, தூக்கமின்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதா மருத்துவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. இந்த நிலையில தான் யுஎஸ்ல பொறுத்தளவில் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 64% பேர் இந்த ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனைகளால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. குறிப்பாக 12 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 64% பேர் அதிகரிச்சிருக்கு. இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக யங் விமன்ஸ் இதில் இளம் பெண்கள் பலரும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் இதை தூக்கத்தை அதிகரிக்கிறதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையின் அடிப்படையில் ஸ்க்ரீன் டைம், அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுறதை பெட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல உடற்பயிற்சி செய்கிறது, ஆரோக்கியமான உணவுகளை உண்பதன் மூலம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடியதன் காரணமாக நம்ம தூக்கத்தை அதிகரிக்கிறதன் மூலம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்குது.